விஜய் சீமான் கூட்டணி ஒருவேளை 2026 அமைஞ்சா எப்படி இருக்கு? இல்லை, அண்ணனும் தம்பியும் சேர்றது ஒரு குடும்பம், அவ்வளோதான். இதை நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழக மக்கள் கையில் இருக்கும், அவ்வளோதான். இல்லை, அது அவரோட விஜய் சொன்னாதானா அந்த மாதிரி இல்லைன்னா விஜயோட இந்த மாதிரி அண்ணன் அவரோட நான் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி அழைப்பு ஏதாவது இருக்காக்கா நீங்க? இல்லை, அது அண்ணன் அதுக்கு அந்த கேள்விக்கான பதில் அண்ணன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க அழைக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு தம்பிக்கு தன்னோட அண்ணனை அழைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் அவர் கண்டிப்பாக கூப்பிடுவார். தனக்கு முன்னோடியாக பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் அரசியல் வழி நடத்துதில்ல, என்னோட அண்ணன் என் கூட இருக்கணும்னு ஒரு தம்பி நினைக்கலாம், அல்லது தம்பி கூட இருக்கணும்னு அண்ணன் நினைக்கலாம். ஒருமித்த ஒரு கருத்தோடு, ஒத்த கருத்தியலோடு, நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து தமிழ்நாட்டில் தமிழர் அரசியலை விதைச்சு தமிழருக்கான அறம் மாண்போடு வாழ செய்வதற்கு தம்பியும் அதுக்கு முற்படுறாரு. அண்ணன் அது 15 ஆண்டு காலம் 14 ஆண்டு காலம் அதே தளத்தில் நிற்கிறார், அதை பார்த்து கொண்டிருக்கிறார், சமரசம் இல்லாமல் சண்டை போடுறார். இது எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தம்பிக்கு தன் அண்ணனோடு இணைந்து ஒன்றாக நிற்கணும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் இதில் அவர் அழைச்சாங்கன்னா அண்ணன் உறுதியாக போவாங்க. அது அண்ணனே சொல்லியிருக்காங்க. குறிப்பாக விஜய் சைட்லேருந்து நீங்கள் ஒரு காலமும் நாம் தமிழர் கட்சிகளை விமர்சிக்க வேண்டாம், அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்கலாங்க? இல்லை, அது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா விமர்சனம் செய்யக்கூடிய அரசியலை நாம் தமிழர் இங்கே செய்யலை. இவங்க இந்த மண்ணுக்கான அரசியலை பண்றாங்க, இந்த மக்களுக்கான அரசியலை பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா அடுத்த ஒரு கட்டத்தையும் தாண்டி இவங்க நம்மளோட உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள், நம்ம அண்ணன் தம்பிகளை பகச்சிக்க கூடாது அப்படின்னு அவங்க அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சூழலுக்கான அடித்தளமாக கூட சொல்லப்பட்டிருக்கலாம். அது அவங்களோட எண்ண ஓட்டத்தை பொறுத்து. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் திராவிட கட்சிகள் அது எப்படி சொல்றாங்கன்னாக்கா, இது மாதிரி அண்ணன் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அந்த முக்கியமான ஓட்டுகள்லாம் பிரிஞ்சு அண்ணன் சீமானோட ஓட்டுகள்லாம் விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது, இது பெரிய பாதிப்பு அண்ணன் சீமானுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்போ நாங்கள் நினைக்கிறோம்னா அவங்க அழுகுறாங்களாமா? என்னப்பா இது கதை? உண்மையிலேயே இங்கே என்ன நடக்குது தெரியுங்களா? ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையை சொல்கிறேன். இங்கே சேரன், சோழன், பாண்டியன் இவங்க 3 பேருமே பங்காளிங்க தான். இவங்க ஒற்றுமையாக இருந்தால் ஏது இங்கே விஜயநகர பேரரசு, ஏது இங்கே முகலாய பேரரசு இங்கே வந்திருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? இந்த ஒற்றுமையை உடைச்சி தான் இதுவ நாள் வரைக்கும் 1000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தமிழர் நாட்டில் ஒரு தமிழர் நல்ல அரசு அமைக்க முடியாத அளவிற்கான ஒரு வேலையை முதல்ல என்ன செஞ்சாங்க? இந்த பங்காளி சண்டையை தூண்டி விட்டாங்க. பிறகு சாதிய கலவரம், அப்புறம் மத கலவரமாச்சு. ஏன்னா இங்கே தமிழன் ஓர்மித்து ஒரு குடையில் இருந்தான் அப்படின்னா அவனுக்கான அரசியலை அவன் தீர்மானிச்சிருவான். இப்போ நான் தேவனாக இருந்தேன், தேவேந்திரனாக இருந்தேன், கல்லராக இருந்தேன், மல்லராக இருந்தேன், இல்லை பறையராக இருந்தேன், என்னவா இருந்தேன், முதலியாராக இருந்தேன், செட்டியாராக இருந்தேன், நான் இப்படி தனித்தனியாக இருக்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஓங்கோலேருந்து ஓடி வந்தவர்கள்லாம் இங்கே ஆட்சி ஆண்டுட்டாங்க. இன்னைக்கு நான் ஒன்றாகி நான் தமிழன் ஒரு கொடைக்குள்ளே நின்றுட்டேன் அப்படின்னா ஒருத்தர் இங்கே நின்ற முடியுமா? இங்கே திராவிட வரலாறு அப்படின்னு கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை பாட புத்தகத்தில் ஏற்றிட முடியுமா? என் பாட்டன் வஉசி இருக்கும்போது, சின்னமலை இருக்கும்போது, இவங்கெல்லாம் இருக்கும்போது, சிங்காரவேலர் இருக்கும்போது, கக்கன் இருக்கும்போது, ஜீவானந்தம் இருக்கும்போது, இவர்களுடைய வரலாற்றையெல்லாம் பாட புத்தகத்தில் வைப்பதற்கு இவங்க இவ்வளவு யோசிக்கக்கூடியவங்க ஐயா கருணாநிதியுடைய வரலாற்றை மட்டும் கொண்டு உள்ள வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இங்கே தமிழருக்கான ஒரு ஆட்சி அதிகாரம், அவனுக்கான அரசியல் புரிதல், வரலாறு, கல்வி, கலை, பண்பாடு இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்துவதற்கோ கடத்துவதற்கோ ஒரு பெருங்கூட்டமா இருக்கணும் அப்படின்றத ஒரு காரணத்தை வச்சு தான் நாம் தமிழர் ஒரு மிகப்பெரிய படையை கட்டி எழுப்பிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தம்பி தோளோடு தோள் கொடுக்க வர்றாங்க அப்படின்னு அந்த ஒருமித்த ஒரு விஷயம் சேர்ந்துருச்சு அப்படின்னா இங்கே ஒன்று அவங்க செல்லுபடி ஆகாத ஒரு விஷயமா போயிடுவாங்க. ஒரு காகித குப்பை போல கசங்கி போயிடுவாங்க. அதனால அதை உடைப்பதற்கு இந்த மாதிரி ஓனாய் வேஷம்லாம் போட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு ஆடுவாங்க.